இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2/9/2024 8/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், சந்திரன் லக்னத்திலிருந்து 5வது வீட்டில் வியாழன் இருக்குது. கண் சம்பந்தமான கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வில் இந்த வாரம் சிறப்பான பலனை தருது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை சரியான கவனிப்பு எடுப்பதில் எந்தவித வெற்றியும் உங்களால் எடுக்க முடியலை, எந்தவித முடிவையும் எடுக்க முடியலை. இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக பணத்தின் பெரும்பகுதி சிக்கி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறங்க மக்களே. நீங்கள் இந்த நேரத்தில் பல சுபகிரகங்களின் நிலை உங்களுக்கு நல்ல பார்வை இருக்குது. இந்த ராசி பலருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை குறிக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். மக்கள் பிரச்சனைகளுடன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள புறக்கணிக்கலாம். உங்கள் மன அமைதியை குலைக்க விட வேணாம். இதை உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் தொலைபேசியை நீங்கள் அணைச்சி வைக்கணும்னு அறிவுறுத்தப்படுறீங்க. மேலும் உங்களுக்கு தொலைபேசி அணைத்து வைக்காட்டினா பிரச்சனை தான். நட்சத்திரங்களின் சஞ்சாரம் உங்களை தலைமைத்துவத்தை, நிர்வாக திறமையும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துது. அதனால் பணியிடத்தில் உங்கள் சொந்த அடையாளத்தையும் மரியாதையும் பெறுறதுல கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி தான். இது தவிர பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அதிக வெற்றியை பெறுவதற்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சக ஊழியர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, இதுவரை அந்த பிரச்சனை வெளியே கிடச்சிச்சின்னா வாரத்தின் நடுப்பகுதி சிறப்பானதாக இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை தான். கிரகங்களின் நிலை உங்களுக்கு நல்லாவே இருக்கனால அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா 44 முறை மாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ராசிக்கு செவ்வாயின் 9வது பார்வை மற்றும் புதனின் சமசப்தம பார்வை, அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி என கிரக நிலவரம் இருக்குது. முறையான திட்டமிடுதல் நிரந்தர வெற்றியை குவிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் தேடி வரும். எதிரிகள் புறமுதுகு காட்டுவாங்க அல்லது ஒதுங்கி போவாங்க. செய்தொழில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் திருப்திகரமாக அமையும். சிலருக்கு இடப்பெயர்ச்சிக்கு பின்னாடி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு. பொருளாதார நிலையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வாரக்கடன்கள், சம்பள பாக்கிகள் வசூலாகும். சேமிப்புகள் அதிகமாகும். தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி வெற்றியாகும். தம்பதிகளின் கருத்து வேறுபாடு குறையும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும். உடல்நிலை தேரும். 4/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும். முக்கிய பணிகளை யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஹோமங்களில் கலந்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்கள் நீக்கிடுங்க. உங்கள் வளர்ச்சி அப்போ பாதிச்சிரும். மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக நீங்கள் இருக்கணும். 9ஆம் தேதி உங்கள் செயல்களில் மேற்கொள்வதில் தடைகள் இருக்கும். ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்னாடி 2 முறை யோசிக்கணும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு இருக்கும். 10ஆம் தேதி சுமாரான பலன்கள் தான் இருக்கும். உங்கள் செலவில் வேகத்தை குறைக்கணும். சுமாராக செலவழிக்கணும். நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் மெதுவாக செய்யுங்க. அப்போ தான் அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் முயற்சியை சார்ந்திருக்க வேண்டி வருது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும். 11ஆம் தேதி எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும். இது எல்லார்ட்டிருந்தும் உங்களுக்கு ஒரு எதிர்மறை செயலை உருவாக்கும். முக்கியமான செயல்களை செய்யணும். இந்த நேரத்தில் நல்லது. 12ஆம் தேதி நீங்கள் விரைஞ்சு செயலாற்றுவீங்க. உங்களிடம் உறுதியும் தைரியமும் இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைய இன்று எளிதாக இருக்கும். 13ஆம் தேதி உங்களுக்கு செழிப்பான நாள். தன்னம்பிக்கை அதிகரித்து இருப்பீங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். 14ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சுயமுயற்சிகள் மூலம் உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீங்க. உங்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து கும்பராசிக்கு 4வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் அதிக அளவில் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கும் பணியிடத்திற்கும் இடையே
சரியான சமநிலையை பராமரிப்பதிலையும் இதற்கிடையில் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலையும் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்து எந்தெந்த நபர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்த்திடணும். இல்லைன்னா தேவைப்படையில் உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும். சந்திரன் முதல் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் செலவுகளை அதிகப்படுத்துறதை தவிர்த்துருங்க. அனைத்து வகையான பரிவர்த்தனையும் செய்யல. அதிகபட்ச எச்சரிக்கையுடன் இருக்கணும். இந்த வாரம் உங்களை சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க. இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்கள் தொழிலில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அலுவலகத்திலோ இல்லது அரசியல் பண்ணிங்கன்னா அரசியலிலோ சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது தகராறு ஏற்படும். உங்கள் வழியில் வந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை சமாளித்து தொடர்ந்து வெற்றிப்படிகளில் ஏறிக்கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாக மாறுவாங்க. அதனால் நீங்கள் பணியிடத்தில் முழுமையாக பாராட்டப்படுவீங்க. இந்த நேரத்தில் மாணவர்களின் கல்வியில் அதிர்ஷ்டம் இருக்கும். மேலும் அவர்களின் ஆசிரியர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மற்றவங்கள விட சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேர்விலும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற முடிவுகளை பெறுவீங்க. அதனால் மக்கள் உங்களை பாராட்டுவதில் சோர்வடைய மாட்டாங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானம் செய்யணும். கும்பராசி என்பவர்களுக்கு சகாயமான வாரம்னே சொல்லலாம். ராசிக்கும் ராசி அதிபதி சனிக்கும் சூரியன் பார்வை நினைப்பதை சாதிக்கும் திறமை அதிகமாகும். மேலும் பார்த்திங்கன்னா அரசில் வேலைவாய்ப்பு முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி தரும். அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றமும் ஏற்படும். தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைஞ்சு ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சொந்த தொழில் துவங்கும் எண்ணம் தோன்றுது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கூட்டுது. மனைவி வழி சொத்துல நிலவிய கருத்து வேறுபாடு பகைமை மறைஞ்சு முழு பங்கும் கிடைக்குது. செலவுகளை குறைச்சி சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். சில மாணவர்கள் கல்வி அல்லது விளையாட்டு தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் சாதகம் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி நிச்சயம். 4/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி முதல் 6/9/2024 இரவு 11 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அதிகமாக உழைக்க நேரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் செலுத்தணும். கரும்புச்சார அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும். கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக நாளே மனநிலை உங்களிடம் வாரத்து நாளே இல்லை. அமைதியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக உங்களுக்கு 9ஆம் தேதி பாதுகாப்பு இல்லாமல் உணர்வீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 10ஆம் தேதி பொறுமையை கடைப்பிடிக்கணும். யார்ட்டனாச்சும் உரையாடையில் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 11ஆம் தேதி சற்று மந்தமான நிலை இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு திருப்தி அளிக்கும். 12ஆம் தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது. உங்கள் லக்குகளை அடைய கடினமாக உழைக்கணும். உங்கள் லக்குகளை அடைவதற்கு தைரியம் இல்லாட்டினா அது ஒரு பெரிய தடையாக அமைஞ்சிரும். உங்கள் சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் உள்ள நீங்கள் நன்மை அடைவீங்க. முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். கடைசி நாள் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 4ஆவது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் உடல்நலம் சற்று பாதிக்கப்படுது. அதிக பயணம் செய்கிறது உங்கள் இயல்பில் சில எரிச்சலை ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தை தவிர்த்துருங்க. புத்திசாலித்தனமான முதலீடுகள் மட்டுமே பலனளிக்கும். அதை நீங்கள் இந்த வாரம் புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்ச பணத்தை சரியான இடத்துல கவனமாக முதலீடு செய்யணும். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்த அல்லது பெரியவரின் உதவியை பெறலாம். உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் அது மேம்படும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் போடலாம். தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த ராசிக்காரவங்க பலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளையில் உங்கள் வளர்ச்சிக்கான பல பொருத்தமான ஆதாரங்களை நீங்கள் நிறுவ முடியும். பொறியியல், மருத்துவம், சட்டம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த வாரம் சிறப்பான வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் தகவல் தொழில்நுட்பம், மேலாண்மை
பயோடெக்னாலஜி இதெல்லாம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செஞ்சால் அதுவே பரிகாரமாக பார்க்கப்படுது. சோதனைகள் சாதனைகளாக மாறும் வாரம் இந்த வாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. பாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி. முக்கிய கிரகங்கள் தனுசு ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. எண்ணங்களும் முயற்சிகளும் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பொருள் பற்றாக்குறை அகலும். வீட்டில் அமைதி நிலவும். விலகிய சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. தந்தை வழி பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும். வீடு யோகம், வாகன யோகம், தொழில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைகள் அதிகரிக்கும். புதிய வேற்றுமத நண்பிகள் கிடைப்பாங்க. குடும்பத்துடன் விருந்து உபசார கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேரும். திருமண முயற்சிகள் சாதகமாக மாறும். ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் ஒத்தி போகும். தேங்காய் மாலை அணிந்து விநாயகரை வழிபடணும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, தனுசு ராசி அன்பர்களுக்கு சகஜமான அணுகுமுறை இருக்கணும். வார தொடக்கத்திலேயே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். உங்கள் தொடர்பை அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும். 9ஆம் தேதி தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டி வரும். எத்தனை முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை அளிக்கும். இருந்தாலும் முயற்சியை எடுக்கிறத விட வேணாம். 10ஆம் தேதி புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக்கிருவீங்க. எந்த விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது சாதகமாக அமையும். எந்த ஒரு செயலையும் 1க்கு 2 தடவை யோசித்து செயல்படணும். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மனதில் குழப்பம் வேண்டாம். பிரார்த்தனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும். 12ஆம் தேதி உங்கள் இலக்குகள் நிறைவேறும். என்றாலும் முறையான திட்டமிடுதல் இன்னும் சிறப்பான பலனை தரும். 13ஆம் தேதி சில மாற்றங்களும் சில பயணங்களும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். சாதாரண செயலை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் இருக்கும். 14ஆம் தேதி சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 8/9/2024 15/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.